மியூசிக் அப்படிங்கிறது வந்து எங்களுடைய எம்எஸ்கே தெரப்பி படி ஒருத்தர் படிக்கிறத லேர்னிங்கில் என்னென்ன ப்ராப்ளம் இருக்குதோ அது வந்து மியூசிக்கலுக்கும் இருக்கும். படிப்பில் வந்து கவனக்குறைவு ஏற்படுற மாதிரி மியூசிக்கலையும் கவனக்குறைவு ஏற்படும். அதே மாதிரி படிப்பில் வந்து ஜம்பிங் ஸ்கிப்பிங் இருக்கிற மாதிரி மியூசிக்லையும் ஸ்கிப்பிங் ஏற்படும். இதை வந்து எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் ஹீலிங் ஃபவுண்டேஷனுடைய மியூசிக் சைக்காலஜி அப்படிங்கிற துறையின் மூலமாக நாங்கள் ஆய்வு செய்து என்னென்னா அதுக்கு பேர் மியூசிக் ஏடிஹெச்டின்னு சொல்லுவோம். மியூசிக் அட்டென்ஷன் டிஃபிஷியன்சி ஹைப்பர் ஆக்டிவ் சிண்ட்ரோம். ஏடிஹெச்டினா அட்டென்ஷன் டிஃபிஷியன்சி ஹைப்பர் ஆக்டிவிட்டி சிண்ட்ரோம் சொல்கிறோம். ஸோ இது வந்து மியூசிக்கில் இருக்கிறவங்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்குது. அப்போ இது மட்டும் அல்லாமல் மியூசிக்கல் அன்ஹெடினோனியான்னு இருக்குது. மியூசிக்கல் அன்ஹெடினோனியா அப்படின்னா அவங்க வந்து மியூசிக்கில் வந்து ஃபுல்லாக இருப்பாங்க, ஆனால் திடீர்னு ஆர்வம் குறைஞ்சிரும். மியூசிக்கில் வந்து அது மாதிரி வந்து அதனுடைய ஆர்வம் குறைஞ்சிட்டு மியூசிக்கை கேட்பாங்க, அந்த கேட்டு அந்த மியூசிக்கை வந்து புரிஞ்சிக்க முடியாது. அதாவது புரிகிறதுங்கிறத வந்து எங்களுடைய மைண்ட் செட் நாலேஜ் தியரி இப்படி 2 வகையில் சொல்கிறோம். ஒன்று வந்து அதாவது அண்டர்ஸ்டாண்டிங் காம்ப்ரிஹென்ஷன் அப்படின்னு 2 இருக்குது. அண்டர்ஸ்டாண்டிங்னா அந்த மியூசிக்குடைய இன்டர்னலாக உள்ள டெப்த்தான அதனுடைய தன்மையை புரிஞ்சுக்கிறது. காம்ப்ரிஹென்ஷன்னா அதை வந்து பிரித்து உணர்றது. லாங்குவேஜில் என்ன சொல்கிறோம்னா அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது வந்து அதனுடைய வார்த்தையினுடைய சொல் அர்த்தம். காம்ப்ரிஹென்ஷன்னா அதனுடைய செயல் அர்த்தம்னு சொல்கிறோம். அப்போ வந்து மியூசிக்லேயும் வந்து அந்த மியூசிக் சவுண்டுனான்னு தெரியும், அந்த சவுண்டு எப்படி புரிஞ்சு வெளியில் வருதுன்னு தெரியாது. இது ஒரு ப்ராப்ளம் இருக்குது. இது நிறைய பேர்த்துக்கு இருக்குது. இது வந்து மியூசிக் அன்ஹெடினோனியான்னு சொல்லுவோம். மியூசிக் எமூசியா அப்படின்னா அந்த மியூசிக்கில் வந்து உள்ள டெப்த்தான விஷயங்களை எடுத்துக்க முடியாது. அவங்க படிச்சுக்கிட்டே இருப்பாங்க, மியூசிக்கை பாடிக்கிட்டே இருப்பாங்க. எப்படி படிக்கிறவங்க படிச்சுட்டே இருப்பாங்க ஆனால் புரியாது, ஆனால் மியூசிக்கிலே இருப்பாங்க புரியாது. இது ஒரு விஷயம் இருக்குது. அப்புறம் டோன் டெஃப்னஸ்ன்னு சொல்கிறோம். அதாவது அந்த குரலை வந்து கரெக்டாக அவங்களால வந்து பிக்கப் பண்ணி எடுத்துகிட்டு வர முடியாது. இது ஒரு ப்ராப்ளம் இருக்குது. மியூசிக் ஹால்சினேஷன் அப்படின்னா இவங்க மியூசிக்லேயே எப்போவுமே வந்து அந்த பாடுற மாதிரி ஒரு பிரமையிலே இருப்பாங்க. நாங்கள் நிறைய சிங்கர்ஸ் அனலைஸ் பண்ணதில் அவங்க வாட்டில் தலையாட்டிட்டு அவங்க வாட்டில் போயிட்டே இருப்பாங்க. அவங்க இன்னொரு உலகத்தில் வாழ்ந்துட்டுருப்பாங்க. ஆடியன்ஸே இன்னொரு உலகத்துக்கு வர முடியாது. இதில் வந்து பார்த்திங்கன்னா திரைப்படத்தில் வந்து முன்னணியில் உள்ளவங்க ஒரு சிலர் மட்டுமே அதை வந்து பைஃபூரிகேட் பண்ணி பிரித்து ரியல் லைஃபு அதே மாதிரி கெரியர் லைஃப் இந்த 2க்குள்ள வித்தியாசத்தை அவங்களால ஒன்று செய்ய முடியுது. அப்போ இது ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அதுக்கடுத்து வந்து இந்த ஸ்டக் சாங் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது இவங்க என்னென்னா ஒரு குறிப்பிட்ட அந்த ராகமோ ஏதோ ஒன்று போகையில் அது நின்று இன்னொரு ராகத்தோடு மிக்ஸ் ஆகி பேசுவாங்க, அதாவது பாடுவாங்க. அதாவது பாடுறது வந்து அந்த பாட்டுக்கு தகுந்த ராகமாக இவங்களுக்குள்ள மனசில் பதியாமல் இன்னொரு வகையான ராகத்தை மிஸ்மேட்ச் ஆகிடும். இதை வந்து நாங்கள் இன்னொரு டெக்னிக்கலாக என்ன சொல்கிறோம்னா ஏர் வார்ம்னு சொல்கிறோம். இது வந்து வெஸ்டர்ன் கல்ச்சரில் வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் 98% பீப்புளுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது. அதுக்கடுத்து காக்னிட்டிவ் இச்சிங் அப்படின்னா அவங்க தொடர்ந்து பாடணும் அப்படின்னு அந்த வெறித்தன்மையிலே இருப்பாங்க, தவிர செயல்தன்மைக்கு இருக்க மாட்டாங்க. அதுக்கடுத்து வந்து அந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ்க்கு முன்னாடியே கைகாலெலாம் உதற ஆரம்பிச்சிடும். அது பர்ஃபார்மன்ஸ் ஆங்ஸைட்டின்னு சொல்கிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 71% பீப்புள் வந்து இதில் பாதிக்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து மியூசிக் டிப்ரெஷன் அப்படின்னா நம்ம பாடி என்னத்தை கண்டோம், பாடி ஒன்றுமே இல்லையே, எந்த விதமான வளர்ச்சியுமே இல்லையே அப்படின்னு இவங்களுக்கு உள்ளே டிப்ரெஷன் ஆகிக்கிறது. இன்னொன்று ஃபேமிலியில் உள்ளவங்க பொழுதனைக்கு பாடிக்கிட்டே உனக்கு என்ன கிடைக்க போகுது, பாடி என்னத்தை சம்பாதிச்ச அப்படின்னு சொல்லி அடுத்தவங்க ஏற்படுத்துகிற டிப்ரெஷன் ஒன்று இப்போ இதில் பாதிச்சுக்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மியூசிக் பேர்ன் அவுட் அப்படின்னா இந்த மியூசிக்கே ஆகாது, நமக்கு வேண்டியதே இல்லை அப்படின்னு சொல்லி எதிர்முனையில் செய்கிறது ஒன்று. இனிமேல் இல்லை மியூசிக் தவிர எதுவுமே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி இன்னொரு முனைக்கு போகிறது. இது ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அதுக்கடுத்து வந்து எமோஷனல் ரியாக்ஷன் அப்படின்னா ஒன்று இவங்க பாடக்கூடிய சாங்ஸை கிரிட்டிசைசம் பண்ணால் பிடிக்காது. அந்த கிரிட்டிசைஸை வந்து தவிர்க்கிறதுக்கு வந்து மென்டாரிங் எடுத்துக்க மாட்டாங்க. அந்த மென்டாரிங் அப்படிங்கிறது நீங்கள் ஒரு சிங்கர்கிட்ட போய் எடுத்துக்கிற மென்டாரிங் வேறு,
உங்களுடைய அந்த மியூசிக்கல் நாலேஜை வந்து, மியூசிக்கல் சிஸ்டத்தை வந்து, உங்களுடைய மைண்டுடைய சிஸ்டத்தை வந்து ரெனோவேட் பண்ணி அந்த மியூசிக்கலுடைய முழுமையான விஷயத்தை அப்சர்வ் பண்ணக்கூடிய ஸ்கில்லை உருவாக்கக்கூடிய சைக்கலாஜிக்கல் மென்டாரிங் அப்படிங்கிறது வேறு. இதை நாங்கள் சைக்கலாஜிக்கல் லேர்னிங் ப்ளஸ் மென்டாரிங் ரெண்டு சொல்கிறோம். இப்படிங்கிறது வேறு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கோப்பிங் மெக்கானிசம்னு சொல்கிறேன். ஒரு ராகமாக இருக்கலாம், அல்லது அந்த சாங்குடைய தன்மையாக இருக்கலாம். அதை வந்து ரொம்ப நேரம் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு சில சமயத்தில் இது எனக்கு வேண்டாம் அப்படின்னு தூக்கி வச்சுட்டு போயிடுறது. இது ஒரு வகை. இன்னொரு வகை என்னென்னா, இந்த சாங்ஸுக்காக செய்யக்கூடியது எப்படின்னா, நான் இத்தனை தடவை செஞ்சுட்டு வரல, இதுக்கு மேலே செய்ய முடியாது, இது என்ன பெரிய பாட்டு, ஒன்று அதை குறை சொல்கிறது, இல்லைன்னா தன்னை குறையாக மாற்றிக்கிறது. இது ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மியூசிக் ப்ராசஸ் டிஃபிசிட்னு சொல்கிறோம். அதாவது அந்த மியூசிக்கு வந்து அதாவது நாங்கள் இசைங்கிறது வந்து ரெண்டு இசை, குரல் இசை, இன்னொன்று வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்னு சொல்லக்கூடிய அந்த உபகரண இசை. இந்த ரெண்டு இசையுமே அந்த ப்ராசஸ் எப்படி பண்ணுது அப்படிங்கிறத நம்ம வந்து சப்த அடிப்படையில் கேட்டுமே தவிர சப்தத்தை காம்ப்ரிஹென்ஷன் பண்ணி அதை புரிஞ்சு கேட்குறதுல வந்து டிஃபிசிட் இருக்கும். அப்போ வந்து இதுக்கும் அதுக்கும் ஒட்டாமல் இருக்கும். அது ஒரு பிரச்சனையாக இருக்குது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ் ட்ரூமான்னு சொல்லுவோம். பல நேரங்களில் வந்து ஃபேமிலிலேயோ மற்றவங்களையோ வந்து இந்த பாடி இருந்தீங்கன்னா ஒன்றுமே உருப்படாது, இது ஒரு கூத்தாடி வாழ்க்கை அப்படின்னு சொல்லி இசை அறிவை முழுமையாக தெரியாதவங்க அவங்க வேதனைப்படுத்தி பற்றி சொல்லக்கூடிய வார்த்தைகளால் இவங்க பாதிக்கப்பட்டு அது என்ன இருக்குன்னா சில சமயத்தில் வந்து என்ன, நான் ஏதாவது ஒன்று சாதிக்கணும்னு நினைக்கிறேன், எனக்கு யாருமே சப்போர்ட் இல்லையே, என்னுடைய வாழ்க்கை இப்படியே போயிடுமா, இதுக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லி அந்த அதிர்ச்சியிலே பாதிக்கப்படுறது. அப்போ இதுக்காக தான் நாங்கள் எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் ஸ்கில் ஃபவுண்டேஷன் மியூசிக் சைக்காலஜி எம்எஸ்கே கார்ப்பரேஷன் உருவாக்கி, அதாவது மியூசிக் சைக்காலஜி எம்எஸ்கே கார்ப்பரேஷன் உருவாக்கி இசை உளவியல் சார்ந்து இசை கலைஞர்களுக்கும், அது குரல் இசை கலைஞராக இருக்கலாம் அல்லது இன்ஸ்ட்ருமெண்ட் கலைஞர்களாக இருக்கலாம், இவர்களுக்கு ஏற்படக்கூடிய உளவியல் தடைகள், உளவியல் பிரச்சனைகள், உளவியல் அழுத்தங்கள், உளவியல் ரீதியான குறைபாடுகளை கண்டறிந்து மாற்றத்துக்கு தான் வந்து இந்த இசை உளவியல் அப்படிங்கிறத நாங்கள் உருவாக்கணும். இதில் முக்கியமான விஷயம்னா, இந்த மாதிரி உள்ளவர்களை வந்து அவர்களை வந்து ஒரு டிஜிட்டல் அசட்டாக மாற்றுறதுக்கு, அதாவது டேடுன்னு ஒன்று உருவாக்கியிருக்கோம், அதுக்கு பேர் டிஜிட்டல் அசட் டெவலப்பர். அவர்களுடைய குரலை வந்து, அவர்களுடைய திறனை வந்து ஒரு டிஜிட்டல் அசட்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் ஸ்கில் ஃபவுண்டேஷன் மியூசிக் ஃபேக்ட்ரின்னு ஒன்று உருவாக்கியிருக்கோம். மியூசிக் ஃபேக்ட்ரி, அதாவது இசை தொழிற்சாலை அப்படிங்கிறத உருவாக்கியிருக்கோம். அப்போ இதன் மூலமாக அந்த இளம் கலைஞர்கள் அல்லது இன்னொரு குறிப்பிட்ட குறிப்பிட்ட வயது தாண்டியும் சாதிக்க முடியாதவங்க, இதற்கு எங்களுக்கு ஒரு அழுத்தமான ஒரு கிளைண்ட் ரிப்போர்ட் என்னென்னா, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே முதல்ல அப்போ தான் இந்த தொலைக்காட்சியில் வந்து இந்த சாங்ஸ் ரிலேட்டடான காம்படிஷன் க்ரியேட் பண்ணுறாங்க. அதில் வந்து கோவை நகரில் வந்து டிஎம்எஸோடைய இமிட்டேஷன் பாடகர், அவர் பாடினா எல்லாமே டிஎம்எஸ் பாடகர்னு சொல்லுவாங்க. அவர் அதில் காம்படிஷன் கலந்துக்கிறாரு. ஆனால் அங்கே அவரால் சக்ஸஸ் பண்ண முடியல. அப்போ வந்து எங்கள் அந்த கல்லூரிக்கு வந்து நான் சிறப்பு விருந்தினர் போய்களை வந்து ஒரு உளவியல் நிபுணர் முறையில் வந்து, சார் எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லி எங்கிட்ட வரையில் தான் நாங்கள் 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி முடிவு பண்ணணும், எப்படி மாணவர்கள், அதாவது அகாடமிக் என்று சொல்லக்கூடிய கற்றலில் குறைபாடு, கற்றலில் பிரச்சனை, கற்றல் சார்ந்த தடையில் இருக்கிறதோ அதே மாதிரி இசை கற்றலிலும் இருக்கிறது, வியாபார கற்றலிலும் இருக்கிறது, அதே மாதிரி தொழில் கற்றலிலும் இருக்கிறது, சமூக கற்றலிலும் இருக்கிறது கண்டுபிடிச்சோம். அதனுடைய ஆரம்பம் தான் இந்த மியூசிக் சைக்காலஜி அப்படிங்கிறத நாங்கள் கிரியேட் பண்ணோம். அப்போ வந்து இசைத்துறையில் உள்ளவர்கள் வந்து அவர்களுக்கு சரியான வழிகாட்டல் அப்படிங்கிறது வேணும். அதே மாதிரி அவர்களுடைய உளத்தன்மை, மனத்தன்மை, அறிவுத்தன்மை, உணர்ச்சித்தன்மை, அதே மாதிரி அதை செயல்படுத்துவதில் ஏற்படக்கூடிய தடைகளை தாங்கும் தன்மை, அதை தடைகளை எவ்வாறு அறிவு ரீதியாக அதை தாண்டுவதுங்கிற தன்மை உருவாக்கணுங்கிறதாக தான் வந்து எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் உலகத்தில் முதலாக வாழ்க்கைக்குன்னு கிளினிக் ஸ்டார்ட் பண்ண எங்களுடைய நிறுவனம் வந்து இந்த இசை கலைஞர்களுக்காக எம்எஸ்கே மியூசிக் சைக்காலஜி இசை உளவியல் அப்படிங்கிறது உருவாக்கியிருக்கிறது. உலகத்திலே ஏன் நாங்கள் எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் வேர்ல்டு ஃபஸ்ட்டுன்னு சொல்கிறோம்னா, ஒரு தனிமனுடைய வளர்ச்சி என்பது கல்வி, பொருளாதாரம், சமூக நலம், உளவியல் ஆரோக்கியம், இதை பொறுத்த இருக்குது. கல்வி இல்லைனாலும் சரி, பொருளாதாரம் இல்லைனாலும் சரி,
சமூகத்தில் அந்தஸ்து இல்லைனாலும் சரி, சமூகத்தில் வந்து இணைந்து செயல்பட முடியலன்னு சரி, அவர்களுக்கு உடல் ரீதியான பாதிப்பு வரும். அப்போ அந்த உடல் ரீதியான பாதிப்பு வந்துருச்சுனாலும் உளவியல் பாதிப்பு வரும். உளவியல் பாதிப்புங்கிறது வந்துட்டாலும் அது உடலை பாதிக்கும். இந்த 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 4 காம்பனண்ட்டை வந்து பகுப்பு ஆய்வு செய்து கண்டுபிடித்து மாற்றது தான் எங்களுடைய MSK லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் உலகத்திலேயே முதல் உருவாக்கப்பட்டது.